ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம். ஸோ ஜூன் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சுங்க. வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து ஒர்க்குக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம அதாவது இந்த திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த வீக் வந்து நம்ம வீக்லி எம்ஜி வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஓட்டுறோம். ஸோ அந்த டார்கெட்டை வந்து நம்ம ஃபைனலாக தான் வந்து சொல்ல முடியும் எவ்வளோ ஓட்டுறோம் அப்படின்ட்டு. அதுவரி பண்ணும்போது நமக்கு என்னென்னலாம் வந்து சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ காலையில் 8 மணி பீக்லேயே நம்ம வந்து லாகின் பண்ணியாச்சு. ஸோ 8 மணி பீக்கில் லாகின் பண்ணி ஃபஸ்ட் ஆர்டர் இன்ஸ்டாமார்ட் இன்ஸ்டாமார்ட் ஆர்டரில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 ஐட்டம்ஸ் போட்டாங்க. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே. ஸோ எடுத்துகிட்டு போய் கொடுத்து தான் ஆகணும். அதுவும் அப்பார்ட்மெண்ட் ஆர்டர். ஸோ அதையுமே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஆர்டருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாமார்ட் ஆர்டர் தான். ஸோ ஏன்னா இன்னைக்கு இன்ஸ்டாமார்ட்லேருந்து திங்கக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் அப்படியே இருந்தது. பார்ப்போம், ஆர்டர் வர வரையும் நம்மளுக்கு லாபம் தான். அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விக்கி பயணம் அப்படின்ட்டு எபிசோட் நம்பர் 2. கைஸ், நம்ம வந்து டெலிவரிக்கு கிளம்பியாச்சு. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 பொருள் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 பொருள் வந்துருக்கு. இன்ஸ்டாமார்ட்ல வந்து எல்லாம் ஒரு 2 பேக் 3 பேக்காக வருது. காலையிலேருந்து ஃபுட் ஆர்டரே வரல. 2வது ஆர்டருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாமார்ட் ஆர்டர் தான் வந்திருக்குது. பார்க்கலாம். அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ எந்த மாதிரி ஆர்டர்லாம் வந்து நம்மளுக்கு வருது அப்படின்ட்டு பார்ப்போம். இன்ஸ்டாமார்ட்டுக்காரங்க விடுற மாதிரி தெரியல. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3வது ஆர்டருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாமார்ட் ஆர்டர் தான் வந்திருக்குது. ஸோ வேறு வழியே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அவன் ஆர்டர் போடும்போதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிக்கிறது பரவாயில்ல. ஏன்னா காலையில் 8 மணிக்கு லாகின் பண்ணி தொடர்ந்து 3 ஆர்டருமே இன்ஸ்டாமார்ட் ஆர்டர் தான். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து கொஞ்சம் வேகமாக ஆர்டர் பார்க்க ஆரம்பித்தா தான் வந்து ஈவினிங்குள்ளே ஒரு 20-25 ஆர்டராச்சும் வந்து ட்ரை பண்ணி ஓட்ட முடியும். ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து மார்னிங் பீக்கில் இது 3வது ஆர்டர். பார்ப்போம், இன்னும் லஞ்ச் இருக்குது, ஸ்நாக்ஸு, டின்னர்லாம் இருக்குது. அடுத்தடுத்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு லஞ்சில் சந்திக்கலாமா? அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்மளால் vlogging எடுத்துகிட்டே வந்து ஆர்டர் பார்க்க முடியல. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஒரு லைட்டாக சின்ன பிரேக்கு, நம்ம லஞ்சிலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கு நடுவில் என்ன நடந்தது அப்படின்றதையும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். லஞ்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டார்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 11 மணி தான். ஆனா ஆர்டர் வந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 12:30க்கு தாங்க வந்து லஞ்சில் ஃபர்ஸ்ட் ஆர்டரே வந்துருச்சு. என்ன பண்றதுனே தெரியல. பார்க்கலாம். ஏன்னா வந்து நானும் கொஞ்சம் சீக்கிரமாவே ஆர்டர் வரும் அப்படின்னு பார்த்தேன். ஆனா வந்து லஞ்சில் ஸ்லோவா தான் ஆர்டர் வந்து மூவிங் ஆகுது. இன்னும் ஒரு 2 மணி நேரம் டைம் இருக்கு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ ஃப்ளோட்டிங் கேஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அட்ஜஸ்ட் ஆனதுனால நம்மளுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் ஃபர்ஸ்ட் ஆர்டரில் நம்மளுக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி வந்திருக்கு. ஸோ 201 ரூபா கேஷ் ஆன் டெலிவரி. பார்க்கலாம் என்ன எவ்வளோ கேஷ் ஆன் டெலிவரி வந்து ஃபுட் ஆகுதோ தெரியல. 216 ரூபா வந்து கேஷ் ஆன் டெலிவரி. பட் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா மீதி சேஞ்ச் வந்து நீங்களே வச்சுக்கோங்க ப்ரோ அப்படின்னு வந்து கொடுத்துட்டாரு. ஸோ அவருக்கு வந்து ரொம்பவே நன்றி. ஜோனுக்கு வந்து டெலிவரி கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து டைம் கொடுப்பாங்க. ஒரு சில டைம் ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் அந்த மாதிரி வந்து டைம் வரும். ஸோ அந்த மாதிரி டைம் வந்து நீங்கள் அதை வந்து அந்த டைம் முடிகிற வரைக்கும் நீங்கள் உங்கள் ஜோன்லேயே வந்து வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஜோன்லேயே வந்து வெயிட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ரிட்டர்ன் ஆர்டர் வந்து ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும். ஸோ நீங்கள் பாட்டுக்கு வந்து அந்த ரிட்டர்ன் அமௌண்ட் வந்து எடுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு உள்ள போயிட்டீங்க அப்படின்னா அப்புறம் அந்த அமௌண்ட்டும் வராது, அடுத்தது ரிட்டர்ன் ஆர்டர் எதுவும் வராது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ஆர்டர் கொண்டு வந்து கொடுத்தேன். எனக்கு இன்னும் வந்து ஆர்டர் வரல. டைம் வந்து 5 நிமிஷம் வெயிட் பண்ணுற மாதிரி காமிக்குது. பார்க்கலாம், 5 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆர்டர் வருதுன்னு தெரியல. ஸோ நீங்களும் வந்து அவுட் ஆஃப் ஜோனில் வந்து ஆர்டர் ஏதாச்சும் டெலிவரி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று ரிட்டர்ன் ஆர்டர் வரும், இல்லைனா அந்த ரிட்டர்ன் போனஸை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு வண்டியை வந்து மூவ் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஆர்டர் வந்து வந்துருச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் அவுட் ஆஃப் ஜோனில் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்து பார்த்தீங்களா. ஸோ அங்கேயே நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன். எனக்கு ரிட்டர்ன் ஆர்டர் வந்துருச்சு. ஸோ நீங்களும் அவுட் ஆஃப் ஜோன் போனீங்க அப்படின்னா அங்கேயே வெயிட் பண்ணுங்கள். ஸோ ரிட்டர்ன் ஆர்டர் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸுக்கு வந்து ரெஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ வந்து இப்போ ஒரு 3 மணிக்கு மேலே பீக் ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஆன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 7 கிலோமீட்டர் ஆர்டர் வந்தது. ஸோ கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாச்சு. கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம வந்து இப்போ டியூட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதாவது ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா இப்போ வந்து
மதியானமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சாப்பாடு வந்து வாங்கி வச்சுட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையில் வந்து வாங்கி வச்சுருந்தேன். ஸோ சாப்பாடோட விலை வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா. வேறு ஒன்றும் இல்லை, தக்காளி சாப்பாடு தான். ஏன்னா சரிங்களா, நீங்கள் யாரும் பிரியாணியில் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ வந்து தக்காளி சாப்பாடு தான் நம்ம ஆர்டர் எடுக்க போன கடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாங்கியிருந்தேன். சரி நம்ம வந்து டைம் கிடைக்கும்போது நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சேன். ஸோ எடுத்துகிட்டு வாங்கி வச்சு கூட ஒரு 1.5 மணி நேரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ சாப்பாடு வந்து என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு தெரில. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு குழம்பு பாக்கெட்டு சின்னதாக கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு 2 ஊறுகாய் பாக்கெட்டு. ஸோ பரவாயில்லைங்க, 40 ரூபாய்க்கு வந்து இவ்வளோ பொருள் கொடுத்துருக்குறாங்க. உண்மையாலுமே பரவாயில்ல. ஸோ நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்கன்னா என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்து சாப்பிட்டுட்டு அடுத்தது வந்து ஒரு 4 மணிக்கு பக்கமாக லாகின் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம எப்போவுமே ஸ்நாக்ஸில் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ரெஸ்ட் எடுப்போம். ஸோ அந்த 2 ஹவர்ஸ் தான் இதில் ஒரு 1 மணி நேரம், அப்புறம் ஒரு 6 மணிக்கு மேலே ஒரு 1 மணி நேரம். ஸோ டோட்டலாக ஒரு 2 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னா ஸ்நாக்ஸ் பீக்கில் ஒரு 2 ஹவர்ஸ் ஓட்டோம்னா கூட எப்படியும் ஒரு 3 ஆர்டர் அடிச்சா எடுத்துடலாம். நம்ம சாப்பிட்டு லாகின் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணலாம். பார்த்தீங்களா, தக்காளி சாப்பாடு தான். ஸோ நீங்கள் வந்து நம்பலனாலும் அதுதான் உண்மை. தக்காளி சாப்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சட்னி கொடுத்துருக்காங்க. ஸோ காம்பினேஷன் வந்து கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா முன்னெல்லாம் வந்து ஹோட்டல்லலாம் சாப்பாடுக்கு வந்து இந்த மாதிரி குழம்பு தான் கொடுப்பாங்க. பட் இப்போலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்னி கொடுக்குறாங்க. ஸோ உண்மையாலுமே பரவாயில்ல. 40 ரூபாய்க்கு வந்து ஒர்த்தான சாப்பாடு. ஸோ லொக்கேஷன் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து எந்த கடை எங்கே அப்படின்னு சொல்லி வரேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் பீக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம வந்து ரெஸ்ட்டு போட்டோம். பட் 2 ஹவர்ஸில் வந்து நம்ம ஒரு 5 ஆர்டருமே ஓட்டியாச்சுங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து சின்ன சின்ன ஆர்டர் வந்தது. ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பைக்குக்கு மறுபடியும் நம்ம வந்து சார்ஜ் தான் போட்டோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து டின்னருக்கு நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து சார்ஜ் தீர்ந்து போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையிலேருந்து பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் இப்படி அப்படின்றதுனால ஒரு 2 ஹவர்ஸ் மட்டும் நம்ம லாகின் பண்ணி ஒரு 5 ஆர்டர் வந்து வந்துச்சு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, ஸ்நாக்ஸு, ஸோ இதில் 3லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 15 ஆர்டர் வந்து பார்த்துட்டோம். இப்போ என்னடா வெளியே வந்து விளாகிங் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிற அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்பீங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வீட்டுக்கு தான் வந்து மீதி ஒரு 1 மணி நேரத்தை வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுமே அப்படின்ட்டு நான் வந்து வந்திருந்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம கரெக்டாக மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 7 ஆக போகுது. ஸோ நம்ம 7 மணிக்கு போயிட்டு டின்னர் பீக்கை லாகின் பண்ணிவிட்டு டின்னரில் வந்து எத்தனை ஆர்டர் பார்க்குறோம் அப்படிங்கிறத ஃபைனல் டச்சாக முடிச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ஆர்டர் பார்த்தோம், நமக்கு எவ்வளோ வந்து ஃப்ளாட் பே வருது அப்படின்றத வீடியோ கடைசியில் சொல்கிறேன். வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டின்னர் பீக்குமே வந்து அட்டன் பண்ணியாச்சுங்க. ஸோ டின்னர் பீக்கில் அட்டன் பண்ணினதுக்கு சரியான சம்பவம் நடந்துச்சு. என்னடா இன்னும் நமக்கு வந்து சம்பவம் நடக்கலையே நானும் நினச்சிட்டே இருந்தேன். ஃபைனலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா டின்னர் பீக்கில் வழக்கமாக நம்மளுக்கு வந்து ஒரு 5 ஆர்டர்லேருந்து ஒரு 7 ஆர்டர் வரைக்கும் கிடைக்குங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என் கூட இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆர்டர் வந்துடுச்சு, ஆனால் எனக்கு வரல. ஸோ ரொம்பவே வந்து அப்செட் ஆகிட்டேன். என்ன காரணம் என்னன்னு தெரியும். நல்லா தான் வந்து ஆர்டர் வந்துட்டு இருந்தது. ஸோ சடனாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்து எனக்கு நின்றுச்சு. ஸோ வழக்கமாக நம்ம வந்து ஒரு 20 ஆர்டர் இன்றைக்கி நம்ம டார்கெட் பண்ணோம். ஆனால் எனக்கு வந்தது பார்த்திங்க அப்படின்னா 19 ஆர்டர் தான் வந்தது. ஸோ ஏர்னிங்ஸ் வந்து ஒரு 560 சம்திங்ஸ் வந்தது. இதுக்கு நடுவில் நமக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷிஃப்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணோம் பார்த்தீங்களா. பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறமேட்டு லஞ்சு, ஸ்நாக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அப்புறம் டின்னரு. ஸோ இந்த 3 ஷிஃப்ட்டுக்குமே வந்து நம்மளுக்கு ஃப்ளாட் பே வந்து நாளைக்கு தான் அப்டேட் ஆகும். ஸோ வந்து நான் நாளைக்கு வீடியோவில் எடிட்டிங்கில் நான் உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறத ஸ்க்ரீன்ஷாட்டில் போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா விளாகிங் வீடியோ வந்து கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முன்ன பின்ன இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. விளாகிங் வீடியோவில் ஏதாச்சும் நிறை குறைகள் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த தடவை பெட்டரான வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடு வந்து எந்த மாதிரிலாம் வந்து போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எபிசோடில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.